ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்றி நீடொழி நீடொழி வாழ்க வாழ்கவே. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. இன்னொரு ஆன்மீக கலந்துரையாடலிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பினை அளித்த அன்னைக்கும் அவள் திருவடிக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஓம் சக்தி. இந்த வாரம் 2 கட்டுரைகள் நம்முடைய அண்ணன் முத்துகிருஷ்ண ஐயா எழுதின கட்டுரைகள் 1995 டிசம்பர் இதழிலும் 1996 ஜனவரி மாத இதழிலும் 2 கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஓம் சக்தி. முதல்ல 1995 டிசம்பர் மாத இதழில் பக்கம் 45 48 வரைக்கும் தான், அது 50 பக்கம் வரைக்கும் போகுது. 48 வரைக்கும் தான் நமக்கு இந்த எடுத்துக்கிட்டோம். மனிதரா சித்தரா அவதாரமா, இன்னும் ஒருபடி மேலே போய் பரம்பொருளா என்ற தலைப்புல சக்தி சி.ஏ. முத்துகிருஷ்ணன் கோயம்புத்தூர் ஐயா அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த கட்டுரையில வர்ற கதாநாயகன் போலவே நிறைய பேர் இருந்திருப்போம், என்னையும் சேர்த்தான். என்ன கட்டுரை சொல்லுதுன்னா, நெல்லை மாவட்டம், எங்களது மாவட்டம் தான். நெல்லை மாவட்டத்திலே சங்கரங்கோயில்ங்கிற ஊருக்கு அருகில அச்சம்பட்டி என்ற கிராமத்தில் சண்முகையா என்ற ஒரு பக்தர் இருந்தார். அப்பொழுது, இப்பொழுதும் இருப்பார் என்று நம்புவோம். அவர் அப்ப ஒரு மாதிரி, ஆனா இப்ப அம்மாவுடைய தீவிர பக்தர். சம்பவங்கள், இந்த கதையில வர சம்பவம் நடந்த பொழுது அவர் அம்மாவை நம்பாதவர். அது மட்டுமல்ல, ஆதிபராசக்தி மண்டத்துக்கே போகக்கூடாது என்று மனைவியை திட்டுவார், அடிப்பார். காலையில எழுந்ததுமே அவர் வாய் கொப்பளிப்பதே சாராயத்தில் தான். மகா குடியாரர், எப்போதும் போதையில் இருப்பவர், யாரைக்கும் வாய்க்கு வந்தபடி ஏசுவார். அடி உதை கலகத்துக்கெல்லாம் அஞ்சாத முரடன். அடி உதை கலகத்துக்கு எல்லாம் அஞ்சாத முரடன். இந்த ஒரு கேரக்டர் யார் தான் பழகுவாங்க, பேச்சுவார்த்தை வச்சுடுவாங்க? ஊர் மக்கள் யாரும் சண்முகையாவிடம் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்வதில்லை. யாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. துஷ்டனை கண்டா தூர வேலை, ஒதுங்கி போயிடுவாங்க. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அந்த அச்சம்பட்டி மன்றத்தினர் இருமுடி கட்டி மாலை அணிந்து மருவத்தூருக்கு புறப்பட்டார்கள். இது 95 வந்த கட்டுரை. அதுக்கு முன்னால 1 ஆண்டோ 2 ஆண்டோ எந்த வருடம்ங்கிறது குறிப்பிடப்படலாம். எல்லாரும் புறப்படுறாங்க, நானும் போறேன்னு சொல்லி இந்த சண்முகையோடைய மனைவி சொல்றாங்க, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு அடிக்க வரும். நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனா அம்மா கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க ஐயா அப்படின்னு கணவருடைய காலிலே விழுந்து கேட்கிறார். பக்கத்தில் இருப்பவருடைய பெரிய மனிதர்களையும் சிலவர், எங்க ஐயா எங்க வீட்டுக்காரர் சொல்லுங்க ஐயான்னு சொல்லி அவங்களும் பயந்து, எப்பா கோயிலுக்கு தானப்பா வர்றான், எங்களோட தானப்பா வர்றான், நாங்க கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டு கொண்டு வந்துருவோப்பா அப்படின்னு சொன்ன. சரி போயிட்டு வா அப்படின்ட்டார். சரி போயிட்டு வா அப்படின்ட்டார். மாலை செலுத்துற புறப்படுற நாள் வந்தது. எல்லாரும் பஸ் வந்தாச்சு. ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பஸ்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரா ஏழு வரிசையில் நிக்கிறாங்க. அப்ப யாரும் உள்ள ஏறல, வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆள் பார்த்தா படபடன்னு ஏறி உள்ள உட்காந்துருக்காரு. யாரு? நம்ம சண்முகையா தான்.
நன்றாக குடித்துவிட்டு போதை தலைக்கேறிய நிலையில் தலை சாய்ந்து கிடந்தார். ரெண்டு பெரிய சக்திகள் போய் அவர் எழுப்பி, கீழே இறங்கியா, பஸ்ல வந்து உட்கார்ந்துட்டியே, எங்க போறா, எங்க போற அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா மனைவி அனுப்ப மாட்டேன்னு மருவத்தூர் வருவாங்களா, இவர் வேற எந்த ஊருக்கு போற பஸ் நினைச்சிட்டு ஏறி உட்காந்துட்டாரோ போதையில அப்படின்ட்டு, எங்க போற அப்படின்னு கேட்கிறாரு. ஒரே பதில் வந்தது, மருவத்தூருக்கு. மருவத்தூருக்கு என்ற ஒரு சொல் மட்டும் பதிலாக வந்தது. குடிபோதையில் சண்முகையா தான் செய்யவதை அறியவில்லை. சரி, குடிபோதையில் இருக்கிறான், இவனன் ஏன் வம்பு, ஏதாவது கேட்டா ஏடா கூட பேசுவான்ட்டு பயந்து சண்முகையா படுத்திருக்கும் போதே சக்திகள் பேருந்தில் ஏறி மருவத்தூர் புறப்பட்டு வந்துட்டான். அது நல்லா தூங்கிகளுக்கு கட்ட மட்டையாயிடுது. மேல்மருவத்தூர் பறந்து நிற்கும் போதுதான் சண்மையாவுக்கு போதை தெளிந்திருந்தது. நான் எங்க வந்திருக்கேன், என்னையே கூட்டு வந்தீங்க அப்படிங்கிறார். அவங்க அவர் ஏறி உட்கார்ந்தது மருத்துவ போறேன்னு சொன்னாலும் ஞாபகம் எப்படி இருக்கும். குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. இங்க ஏன் கூட்டி வந்து ஏன் கேட்டார். யாரும் பதில் பேசாமல் குளிக்க சென்றார்கள். குளித்து துவைத்த வெளுத்த செவாடை அணிந்து கோயிலுக்குள் சென்றனர். எல்லோரையும் உற்று பார்த்த சண்மகையா இதுதான் மருவத்தூர் என்று தெரிந்து கொண்டார். இவரும் போய் குடிச்சிட்டு வந்தார். ஆனா மறுபடி தேடி இருக்காரு, என்னதுக்கு சரக்கு கிடைக்குமான்ட்டு. மருவத்துல கிடைக்குமா, இருக்குமா? மறுபடியும் சாராயம் போடுவதற்கு அங்கு சாராயம் கிடைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எறும்பு சுறுசுறுப்பாக இயங்குவதை போல அங்கும் இங்கும் போய் வந்து இயங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஒரு கடைக்கு சென்றார். இப்ப அவருடைய போதை இல்லை, தெளிவாக செயல்பட்டார். என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு சிவப்பு வேட்டியும் துண்டு வாங்கினார். அவர் யார் வாங்க வைக்கிறா, யார் வாங்க சொல்றாங்கலாம் கிடையாது. உள்ளுணர்வாலேயே அம்மா உணர்த்தியே அவராவே போய் ஒரு சிவப்பு வேட்டி சிவப்பு துண்டை வாங்கிக்கிறாரு, உடுத்திக்கிட்டு அவரும் கோயிலுக்குள்ள வந்துட்டார். அப்போது ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருந்த அருள்மிகு நம்ம அடிகளார் அம்மாவின் ஓரமா நின்றுட்டு இருந்த சண்முகையாவை உற்று பார்த்தார்கள். அம்மாவுடைய பார்வை கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு எல்லாரும் இயங்கிட்டு இருப்போம். ஆனா அம்மா உலகத்திலேயே தான் இல்லாத மாதிரி தான் மட்டும் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரிலாம் கோயில் சுத்து மாதிரி அது பாட்டு போயிட்டு இருக்கோம். நீங்களும் நாங்களும் எவ்வளவோ இயங்கி இருப்போம், அருள் பார்வை நம் மீது படாதா என்று. ஆனால் அம்மா அந்த கோயிலுக்குள்ள யாருமே இல்லை, அவ மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவா. இது நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. எப்பொழுதாவது கருணை கொண்டு அவள் கண் மலர்ந்து திரும்பி சில தொண்டர்களை, பக்தர்களை, சில ஆன்மாக்களை, அவள் தேடுகின்ற ஆன்மாக்களை அவள் அழைத்து வந்த போது உற்று பார்த்தாள். அதே போலத்தான் ஓரமா நின்றிருந்த சண்முகையாவை உத்து பார்த்தாங்க. பார்த்த உடனே அவருக்கு என்னன்னே தெரியல. இனம் தெரியாத, இன்னதென்று தெரியாத ஒரு சக்தி சண்முக வித்தை ஐயாவை ஆட்கொண்டது. அடிகளார் ஆலயம் சுற்றும் போது வெளிப்புறத்தை சுற்றி கொண்டே அடிகளாரை தரிசித்தார். அம்மா கோயில் வளர்வது, இவரும் கூடவே சைடுல போயிட்டே அம்மாவை பார்த்துக்கிட்டே வரார். அப்போதிருந்தே சண்முகையா மாறி போனார். ஆலயத்துக்கிருந்து வெளியே வந்த போது செவ்வாடையில் இருந்த சண்முகையாவை பார்த்து அச்சம்பட்டி சக்திகள், அதாவது ஊர் சக்திகள் வெளியே வந்தவர் அவர் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் அம்மாவை தானே பார்த்துட்டு இருப்பாங்க, இவரே தட்டிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து அம்மா உள்ள போனோம் பாக்குறாங்க. அப்போது அகில இந்திய இளைஞரணி தலைவர் சக்தி ராமச்சந்திரன் வந்து நெல்லை மாவட்டத்தார்களை அழைத்து ஆலயத்திற்கு முன்னே சாலை ஓரத்தில் பூங்கா அமைப்பதற்காக மேட்டை வெட்டி சரி செய்யும்படி
கூறினார். இப்ப காளி கோயில் இருக்கிற இடத்துல, காளி கோயிலுக்கு பின்னால முதல்ல ஒரு சப்பல் கடை இருந்தது விஜயநகரில. அதுக்கப்புறம் அதை இடத்த மாத்திட்டு அந்த இடத்துல பெரிய பூந்தோட்டம் மாதிரி வச்சாங்க. அது பழைய சக்திகளுக்கு நினைவிருக்கும். இன்று அது அதர்ண பத்திரை காளிகளை வெட்டி தீபங்கள் ஏற்றும் எலுமிச்சை தீபங்கள் இடமாக காலப்போக்கில் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பூங்கா வைக்கிறது மேடும் பள்ளமா இருக்கும். அதை சரி செய்யும்படி ராமச்சந்திர ஐயா சொல்றார். திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர், தலைவர். அப்போ நம்ம சக்தியாளர் இவர் யாரு, நம்ம முருகையாவும் கதாநாயகனும் அங்க போயிட்டார். சண்முகையா முழு மூச்சுடன் ஈடுபட்டு அசுரலகத்தில் மண்ணை வெட்டி சரி செய்தார். அன்றிலிருந்து சண்முகையா அம்மாவின் பக்தரானார், செவ்வாறை தொண்டரானார். இது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதன் பின் சண்முகையா தன் பேரையும் சீரையும் கெடுத்த சாராயத்தை கையால் தொட்டது கூட இல்லை. பார்த்தவர் பயங்கும் நடுங்கும் தோற்றமும் பேச்சும் செயலும் கொண்டிருந்த சண்முகையா இன்று அச்சம்பட்டி பொதுமக்களால் நன்கு மதிக்கப்படும் ஆதிபராசக்தி மன்றத்தின் செயலரானார். ஒருவனை குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிப்பது சாதாரண காரியம் அல்ல. இந்திரனும் கும்பகர்ணனும் தவறுகள் செய்வதற்கு காரணமான குடிப்பழக்கத்தை ஒரு பார்வையால் போக்கி மனமாற்றத்தை உண்டாக்கிய அடிகளார் அவதார புருஷர் இல்லையா? இது அண்ணனுடைய கேள்வி. சண்முகையா மட்டுமல்ல மனம் திருந்தி மனிதனானது. ஆயிரக்கணக்கானவர்கள் அடிகளாரை தரிசித்த மாத்திரத்தில் மனம் திருந்தி குடிப்பழக்கமான அரக்க பழக்கத்தை விட்டு ஒழித்தனர். அன்று அவதார புருஷர்கள் அரக்கர்களை கொன்று சமுதாய தர்மங்களை நிலைநாட்டினார்கள். இன்று அடிகளார் அம்மா அவர்கள் அரக்க மனம் கொண்டவர்களை கொல்லாமல் அவர்களிடம் மனமாற்றத்தை உண்டாக்குகிறார். ராமனும் கிருஷ்ணனும் செய்ய முடியாததை செய்துவிட்ட அடிகளார் அம்மா அவர்கள் ஒரு அவதார நாயகர் என்பதில் சந்தேகமில்லை என்று அந்த கட்டுரையை அண்ணன் நிறைவு செய்கிறார். அடுத்த கட்டுரை பார்ப்போமா? இந்த கட்டுரை 1996 ஜனவரி மாதம் வந்தது. இந்த கட்டுரையில ஆரம்பிக்கும் பொழுது ஓம் சக்தி ஓம்ங்கிற தலைப்பிட்டு அந்த கட்டுரையை குறிக்கப்பட்டிருக்கிறது. 1996 ஜனவரி 16 பக்கத்திலிருந்து தொடர்ந்து போகுது. அதுல குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து நம்ம பார்க்க போறோம். 21ஆம் பக்கத்துல மருவத்தூர் மகிமை அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பிட்டு ஒரு கட்டுரைய, அந்த கட்டுரையில ஒரு நிகழ்ச்சிய அண்ணன் முத்துகிருஷ்ண ஐயா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணுரை வெளிவந்தது 96, அப்ப 1980. கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மன்றம் துவக்கப்படவில்லை. தற்போது உடுமலைப்பேட்டை மன்றத்தின் செயலராக இருந்து மன்றத்தை அன்னையின் அருளால் நடத்தி வருகின்ற சக்தி சுந்தரம் மேல்மருவத்தூர் ஆலயத்திற்கு வந்தார். மண்டம் துவக்கல. ஆனா இப்போதைக்கு 95 அவர்கள் ஒரு செக்ரட்டரியா இருக்காரு, செயலா இருக்காரு. அப்ப அதுக்கு முன்னால வர்றார். ஆலயத்தில் அவர் கண் முன்னால் பல அற்புதங்கள் நடந்தன. உடுமலைப்பேட்டைக்கு வந்ததும் அக்கம்பக்கத்தவர்கள் இருந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் எல்லாம் அந்த அற்புதங்களை கூறி மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் அங்கு அடிகளார் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் விபூதி கொடுத்தார், கையை மூடிக்கொள்ள சொன்னார். கையை திறந்து பார்க்கும் போது கை நிறைய மல்லிகை பூ இருந்தது. இது அற்புதத்தை காட்டியிருக்காங்கம்மா. அங்கு சொல்கின்ற மந்திரங்கள் எல்லாம் தமிழிலேயே இருக்கின்றன. சாமி கும்பிட வருவர்கள் எல்லோரும் அந்த மந்திரத்தை சொல்லுகின்றார்கள். பெண்கள் சாமிக்கு அருகிலே போய் அர்ச்சனை செய்கிறார்கள் என்று சொல்லி
ஆச்சரியப்பட்டார். அந்த ஊர்க்காரங்க மருவத்தூர் மகிமையை கேட்ட மக்கள் வாய் பிளந்து ஆச்சரியத்துடன் கேட்டார். அப்போ அந்த ஊர்ல கோவிந்தசாமி நாயுடு ரத்தனம்மாள்னு ஒரு தம்பதியர்கள், இந்த நம்ம சுந்தரத்துக்கு தெரிஞ்சவங்க. சக்தி சுந்தரமும் அவரது மனைவியும் மேல்மருவத்தூர் அடிகளாரன் கண்டு வந்த அற்புத நிகழ்ச்சியை சொல்ல கேட்ட ரத்னம்மாள். ரத்னம்மாள் யாரு? கோவிந்தசாமியினோட சம்சாரம். ஏன்னா இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்களுக்கு சொன்ன உடனே, ஆமா, தமிழில் மந்திரங்கள் படிப்பதாக சொன்னீர்களே, அந்த மந்திர புக்கை எனக்கு கொடுங்கள், நானும் படிக்கிறேன் கேட்கிறாங்க. அப்ப சக்தி சுந்தரத்தின் மனைவி தான் கையில் எடுத்து வந்திருந்த 108 போற்றி திருவுரை ரத்தனம்மாளுக்கு கொடுத்தார். அப்ப 3/4 ரூபா சின்ன புக்கு, 2 108 இருக்கும். மூல மந்திரம் 2 108 வாழ்த்து இருக்கும். பெரிய மந்தூர் இன்னைக்கு விற்கிறதுலே 50 ரூபான்னு, அப்ப அது 2 ரூபா. 2 ரூபா. நான் 85ல வரும்போது, அதுக்கு முன்னாடி கூட கம்மியா கூட இருக்கும். அந்த 108 புக்கு சின்ன புக்கை இப்ப இன்னும் நிறைய மன்றங்கள் சக்திகள் எல்லாரும் அம்மாவுடைய 2 108 கவசம் இதெல்லாம் போட்டு மக்களுக்கு படி கொடுக்குறாங்க. அப்ப அது மருவத்தூர்ல மட்டும்தான் கிடைச்சது. இதுவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த புக்கு கேட்டோடனே இந்த அம்மா வந்து அந்த ரத்தனம்மாட்ட கொடுக்குறாங்க. யாரு? சுந்தரத்திட்ட மனைவியம்மா மனைவி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் பக்தியோடு, சிரத்தையோடு, அக்கறையோடு, நம்பிக்கையோடு அந்த 108 போற்றி திருவுரை படித்தார். ஒவ்வொரு மந்திர வரிகளை சொல்லும் பொழுதும் தன் உடலில் ஏதோ ஒன்று ஊடுருவி பாய்ந்து பரவுவதை போல் இருந்தது அவருக்கு. உடல் சிலிர்த்தது. அதை படித்து முடித்ததும் மந்திரம் எழுதியுள்ள அந்த புத்தகத்தை முருகன் படத்தின் அருகில் வைத்தார். வீட்டுல அப்பா அம்மா படங்கள் நிறைய கிடையாது. எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா முருகன் படம், விநாயகர் படம் இருக்கும், ஐயப்பன் படம் வச்சிருப்பாங்க, ராமர் படம் இருக்கலாம், வெங்கடாஜலி படம் இருக்கலாம். இவர் வீட்டுல முருகன் படத்தை வைக்கிறாங்க. மந்திரம் படித்த இடத்திலேயே அப்படியே படிச்சுட்டு தூங்கி சாஞ்சிட்டாங்க. தூங்கிட்டாங்க அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே தரையில் தூங்கி போனார் ரத்தினம்மாள். காலையில் தூக்கம் கலைந்து ரத்தினம்மாள் கண் வெடித்து தூக்கம் காலையில தூங்கினவன திடீர்னு முடிச்சு பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? தூக்கம் கலைஞ்சி ரத்தினம்மாள் கண் வெடித்து பார்த்தார். இரவு மணி 12 ஆகி இருந்தது. மீண்டும் தூங்க முற்பட்டார். கண்ணை மூடி படுத்திருந்தார். ஆனால் தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தார். படுக்கையில் தூக்கம் வராத நிலையில் சிந்தனை விரிந்தது. நினப்பம் இல்லாத தன் வாழ்க்கையின் பல நிகழ்ச்சிகளையும் அவருடைய மனம் அசை போட்டது. அதன் காரணமாக கவலை ஒன்று அவர் உள்ளத்தை கவ்விக்கொண்டது. ஒரு பெரிய பாரம் தன்னை அழுத்துவதை போல இருந்தது. எப்போதும் நீங்க பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம பழச நினைக்கும் பொழுதும் கவலையா இருக்கும். ஆனா என்னமோ ஒண்ணு வரப்போகுது, இனம் புரியாத என்னமோ நடக்க போகுது, அது என்னன்னு தெரியல, ஆனா நிச்சயமா நல்லது இல்லை அப்படிங்கிறது உணர்த்தது மாதிரி நம்ம மனசே பாரமா இருக்கும். அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. என்ன ஒண்ணு இருந்துச்சாங்க, தூங்கலையில பாருங்க, எடுத்துட்டு ஒரு பேப்பர் எடுத்தாங்க. ஒரு வெள்ளைக்காயத்தை எடுத்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு 108 முறை எழுதினார்கள். இது நமக்கும் பாடம் தான். அந்த அம்மா அன்னைக்குதான் மந்திர புத்தகத்தை வாங்கியிருக்கு, அன்னைக்குதான் புத்தகம் படிக்குது. பாராயணம் தெரிஞ்சாலும் சரி, நம்ம அம்மா வச்சு நினைச்சு எழுதுட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படி தூங்கிட்டாங்க. அப்போ ஒரு கனவு வருது. கனவில் பாவாடை தாவணி அணிந்திருந்த 16 வயது பெண் ஒருத்தி கனவில் வந்தாள். ரத்தினம்மாளை பார்த்து, நீ எழுதினாய் அல்லவா, அது தவறு. என்ன ஓம் சக்தின்னு எழுதக்கூடாதா? தவறா? அப்படி சொல்லலாமா? எழுதின முறையே சொல்றாங்க. ஓம் சக்தின்னு எழுதியிருக்கியா, தவறு.
நீ எழுதினாய் அல்லவா, அது தவறு, அப்படி எழுதக்கூடாது என்றாள். அது தவறு என்றால் எப்படி எழுத வேண்டும்? இந்த அம்மா கேட்கிறாங்க. அதற்கு அந்த பெண், ஓம் சக்தி என்று மட்டும் எழுதக்கூடாது. ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம், இப்படித்தான் எழுதுன்னு சொன்னவன இந்த மாதிரி காண போயிடுது. ரைட். அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. விழித்ததும் சுவரில் மாட்டியிருந்த சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்க்கிற காலை 5 மணி. வெளிக்கதவை போய் யாரும் தட்டுற மாதிரி தட்டினா கணவர் தான் வந்திருக்காரு. என்னங்க, அவர் முகம் கலவரமா இருந்தது. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? லாரி எடுத்துட்டு போனீங்களே, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, என்னன்னு கேக்குறாங்க. அப்போ அவர் நம்ம லாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுதுமா அப்படின்னு கோவிந்தசாமி நாயுடு பதில் சொல்றாரு. கோவிந்தசாமி ஒரு லாரி உரிமையாளர். சம்பளத்திற்கு ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் உரிமையாளரான இவரே லாரியை ஓட்டி செல்வதும் உண்டு. அன்று உடுமலைப்பேட்டையில் இருந்து சென்னைக்கு சரக்கு ஏற்றி செல்ல வேண்டியிருந்தது. கோவிந்தசாமி நாயுடு சரக்கோட லாரியை ஏற்றிட்டு போறார். சென்னையில் சரக்குகளை இறக்கியதுமே அங்கிருந்து பொள்ளாச்சிக்கு சரக்கு ஏற்றி செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. லாரி காலியாக செல்லாமல் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் பொள்ளாச்சி வரை சரக்கு கிடைத்ததே, கொண்டு வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சியுடன் அந்த சரக்கை ஏற்றிக்கொண்டு பொள்ளாச்சியை நோக்கி கோவிந்தசாமி வந்துட்டு இருக்கார். பூசணி ஏறப்பட்டது என்னது? சரக்குன்னா பூசணி, சாம்பல் பூசணிக்காய். சாம்பல் பூசணி எதை சொல்லணும்? திருச்சி பூசணி எதைன்னு சொல்லுவோம். சென்னையிலிருந்து பொள்ளாச்சி வரும்போது சுமார் 2 மணிக்கு திண்டுக்கல்லுக்கு அருகே வேடசுந்தரன் ஊருக்கு பக்கத்தில் 4 சாலைகள் சந்திக்கின்ற இடத்துல நிறுத்தினார். கிளீனரை அனுப்பிச்சு டீ கடையில போய் 4 டீ வாங்கிட்டு சொன்னார். என்னையா 4 டீ? இவர் ஒருத்தர் கிளீனர் தானே. லாரியில எப்போதுமே பேசஞ்சர் யாராவது இரவுல பஸ் கிடைக்காத மாதிரி நிறுத்தி லாரில ஏறி போறது உண்டு. அதுல 2 பேருக்கு அவங்களுக்கு சேர்த்து 4 டீ வாங்கிட்டு அப்படி. பையன் டீ வாங்கி வரட்டும் என்று கோவிந்தசாமி மற்றவரும் கேபினில் உட்கார்ந்து இருந்தனர். கோவிந்தசாமி ஸ்டீரிங்கை கையில பிடித்துக் கொண்டு ஓட்டுநர் இருக்கையில் டீக்காக காத்திருந்தார். அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. சரக்கு ஏற்றப்பட்ட வேகமாக வந்த லாரி ஒன்று சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பக்கவாட்டில் மோதியது. இவங்க இருந்த லாரி மேல மோது. டமால் என்ற பெரும் சத்தம் அந்த வட்டாரத்தையே அதிர வைத்தது. அடுத்த கணம் கோவிந்தசாமி லாரி வலது பக்கமாக பக்கவாட்டிலே கவிழ்ந்து விழுந்தது. லாரியிலிருந்து பூசணிக்காய் எல்லாம் சிதறின. ஒரு பர்லாங் தூரத்திற்கு பூசணிக்காய்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. கேபினில் உட்கார்ந்த இருவரும் வலது பக்கம் விழுந்து கவிழ்ந்ததால் கோவிந்தசாமி மீது வந்து வழுங்கி விழுந்தனர். டிரைவர் விழுந்தாங்க. இவர் மேல வந்து அந்த 2 பேர் விழுந்தாங்க. சில நேரம் அவருக்கு என்னவென்றே புரியவில்லை. இவர் மேலே விழுந்தவர்கள் ரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தனர். வலதுபுறமாக கவிழ்ந்திருக்கும் லாரி கேபினில் செங்குத்தாக ஏறி இடது பக்கம் கதவின் மூலமாக வெளியே வந்தார். கோவிந்தசாமிக்கு எந்த அடியும் இல்லை. இவன் லாரி கேபில் உட்கார்ந்து அடிபட்டு ரொம்ப ரத்தம் வீணாயிடுது. உடனே கோவிந்தசாமி வாடகை கார் பிடித்து அவர்களை திருச்சி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்தார். லாரியை நேரே தூக்கி நிறுத்த சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு காலை 5 மணிக்கு உடுமலை வந்து தன் வீட்டின் கதவை தட்டினார். இதுதான் கதை. இந்த அம்மா கனவு கொண்டு ஓம் சக்தி ஓம்னு எடுன்னு சொல்லியிருக்குது. செல்லான் எழுதிட்டு தூங்கிருக்குது. இவர் வந்து ஏற்கனவே முதல்ல பாரத்தோட படுத்திருக்குது. விபத்தில் சிக்கியும் கோவிந்தசாமிக்கு பெரிய அடிபடவில்லை. அடிபட்ட மற்றவர்களுக்கும் உதவி செய்தார். இது எப்படி? தம்பதியினர் இருவரும் மருவத்தூரை பற்றி அறியாதிருந்த போதும் ரத்தனமால் ஒருமுறை மந்திரம் படித்ததற்கும் ஓம் சக்தி ஓம் என்று 108 முறை எழுதியதற்கும்
ஆதிபராசக்தி அன்னை அந்த கோவிந்தசாமியை காப்பாற்றி இருக்கிறார். இது வேற ஒன்று நடந்தது. சில காலம் நல்லா இருந்தது. வார வழிபாட்டு மன்றம் துவக்கப்பட்டது. தாமோர் சாமி நாடி தலைவராகவும் மருவத்தூருக்கு அடிக்கடி சென்று வரும் சக்தி சுந்தரத்தை செயலராகவும் கொண்டு மன்றம் சிறப்பாக செயல்பட தொடங்கியது. அப்போது ஒரு நாள் கோவிந்தசாமிக்கு திடீர்னு வயிற்று வலி, நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை. டாக்டரிடம் கொண்டு போய் காட்டினார்கள். சிறுநீர் பையில் கல் உருவாகியுள்ளது, அதை வெளியே எடுக்கும் வரை வலி தீராது என்றார் டாக்டர். அறுவை சிகிச்சை செய்து கல்லை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. ஓம் சக்தி என்ற அவள் பெயரை 108 முறை எழுதியதற்கே அன்று நடந்த லாரி விபத்தில் தன் கணவனுக்கு எந்த துன்பமும் வாராது காப்பாற்றிய ஆதிபராசக்தி அன்னையை மனதில் நினைத்தார். அது ரத்தினமா நினைக்கிறாங்க. அவருடைய மனைவி, மருவத்தூர் தாயே, என் கணவருக்கு ஆபரேஷன் நடைபெறும் போது நீதான் காப்பாற்றி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மன்ற செயலாளர் சுந்தரத்திடம் தன் கணவருக்கு வயிற்று வலியாக இருப்பதையும் டாக்டர் அறுவை சிகிச்சை செய்து கல்லை வெளியெடுக்க வேண்டும் சொன்னதையும் சொன்னார். ஆனால் இவரை கூட்டிக் கொண்டு நல்ல மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்றார். அதற்கு சக்தி சுந்தரம் எல்லாம் மருவத்தூரம்மா பார்த்துக்கிடுவா, டாக்டரிடம் கேட்டு நாளைக்கு கோயம்புத்தூர் போய் அழைச்சி போய் நல்லா இருக்கும்னு சொன்னார். மருவத்தூர் ஊதியை பூசி விட்டார். மருவத்தூர் குங்குமத்தையும் சக்தி கோவிந்தசாமியின் நெற்றியில் வைத்து விட்டார். ஓகே. அன்று மாலைதான் சக்தி சுந்தரம் அவருக்கு நெற்றியில் குங்குமம் விபூதி வைத்து விட்டார். சற்று நேரத்தில் அவருக்கு வயிற்று வலி குறைந்தது. மறுநாள் காலை அவர் டாக்டர் அழைத்து சென்று இன்று கோவைக்கு அழைத்து செல்லலாம் என்று கேட்டனர். முதல் நாள் வயிற்று வலி நின்று விடுதையும் சொன்னார்கள். டாக்டர் கோவிந்தசாமியை நன்கு பரிசோதனை செய்தார். ஆபரேஷன் செய்ய தேவையில்லை, கோவை செல்ல வேண்டாம், அந்த கல் அங்கே காணப்படவில்லை என்றார். இந்த அம்மா கேக்குது, ஆபரேஷன் மனைவி கணவரை காப்பாத்துன்னு கேட்டுச்சு, ஆபரேஷன் வேண்டான்னு கேட்கல, செலவாமேன்னு கோரப்பில்லை. அம்மா டாக்டர் ஆபரேஷன் பண்ணுங்காரு, ஆபரேஷன் பண்ணி என் கணவரை காப்பாத்துமான்னு கேட்டா. ஆனா அம்மா என்ன செய்யறா, அதுக்கு மேல ஒருபடி போய் சாயங்காலம் முன்பூச்சிக்காரவரு நாளைக்கு போலான்ட்டு டாக்டர் போகும்போது பரிசோதனை பண்ணிட்டு சோதனை தேவையில்லை, ஆபரேஷன் செய்ய தேவையில்லை, கோவை செல்ல வேண்டாம், அந்த கல், அந்த பித்த கல் சிறுநீரகப்பையில் காணப்படவில்லை என்று எக்ஸ்ரே எடுத்து சொல்லியிருக்காரு. சில நாள் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தா என்னாச்சுன்னா, இவர் ஒரு முறை சிறுநீர் கழிக்கும் போது உள்ளே இருந்த கல்லானது அந்த சிறுநீர் வழியே வரும் வழியிலே வந்து வெளியே விழுந்தது. ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் தீர்மானித்த போதும் குங்குமத்தை நெற்றியில் வைத்த சில நிமிடங்களில் வலி மறைந்தது. எந்த டாக்டர் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்றாரோ அவரே அது இப்போது தேவையில்லை என்றார். அவருக்கு நிரந்தரமான சௌகரியம் ஏற்படும் வகையில் சிறுநீர் வழி செல்லும்படியே கல்லும் வந்து விட்டது. 16 ஆண்டுகள் ஆகியும் அப்படிப்பட்ட துன்பம் மறுபடியும் அவருக்கு வரவே இல்லை. எல்லாம் ஓம் சக்தி ஓம் என்ற மந்திரத்தின் சக்தியும் மருவத்தூர் குங்குமத்தின் மகிமையும் தன்னை அறியாதவர்களுக்கு அருள் புரியும் அன்னையின் கருணையும் தான் காரணம் என்று அண்ணன் அழகாக அந்த கட்டுரையை முடிக்கின்றார். ஓம் சக்தி நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு இல்லையா? அதே பார்த்து மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க. அஷ்டமா சித்திகள் அகிமானிமா பரிமாணம் சொல்லுவாங்க. அதுல மந்திர சித்தினா மந்திரத்தை படிச்சு 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 பார்த்ததுனால என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா, நேர போக்குக்கோ வேகமாகவோ மந்திரங்கள் படிப்பது கூடாது என்கின்றார் அம்மை. அழகா நிறுத்தி ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம், ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் அப்படின்னு சொல்லி
ஆரம்பமும் ஓமும் முடிவும் ஓமும் தெளிவா சொல்லி மந்திரங்களை படிக்கணும்னு சொல்றாங்க. இந்த மந்திரங்களையே படிச்சுட்டு இருந்தோம்னா மந்திர படிப்பு ஒரு சித்தியை கொடுக்குமா. ஒரு படி மேலான உயர்வு சித்திகள். அது என்ன கொடுக்குது அப்படிங்கறத அதே இதுல சொல்லியிருக்காங்க. 50ஆம் பக்கத்துல அது சொல்லியிருக்காங்க. 1996ஆம் ஆண்டு ஜனவரி மாத இதழ்ல 50ஆம் பக்கத்துல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. மந்திர சித்தி என்றால் என்ன? இது சொன்னது யாரு? சுவாமி விவேகானந்தர். அவர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து போட்டுக்கிறாங்க, நாம் தெரிஞ்சு கொள்வோம். மந்திர ஜபத்தில் நாம் பெறும் வெற்றியே மந்திர சித்தி என்று சொல்லப்படுகிறது. மந்திர ஜபத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஜபங்கிறது திருப்பி திருப்பி சொல்வதற்கு பேர் தான் ஜபம். மந்திர ஜபத்தில் நாம் பெறும் வெற்றியே மந்திர சித்தி என்று சொல்லப்படுகிறது. ஒரு மந்திரம் நமக்கு சித்தியாயிருப்பதை எப்படி உணர்ந்து கொள்வது? பல அடையாளங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணமாக, அந்த மந்திரத்தில் உள்ள எழுத்துக்கள், மந்திரம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள் ஒளி வடிவத்தில் பிரகாசமாக நம் மனக்கண்ணில் தோன்றும். மந்திர திருஷ்டாக்கள்னு சொல்லி பலவர் சொல்லுவாங்க, மந்திரத்தை பார்த்தவர்கள் அப்படின்னு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். ஒளி வடிவாக இருக்கின்ற மந்திரங்களை ஒளி வடிவமாக பார்த்தவர்கள் மந்திர திருஷ்டாக்கள் என்று நம்ம சுந்தரசையா அண்ணன் படித்து சொல்லியிருக்கோம். அந்த முறையில அந்த மந்திரங்கள் முழுக்க ஒளிமயமாக தெரியுமா? அது மட்டுமல்ல, நாம் மந்திர புத்தகத்தை படிக்க வேண்டாம், அது ஒன்று சொல்லிட, நமக்குள்ளேயே நாம் ஜெபம் செய்யாத நேரத்திலும் ஒலிக்க தொடங்கும். நீங்க அனுபவத்துல ஒண்ணு இருப்பீங்க, ராத்திரி தூங்கும்போது பாத்தீங்கன்னா மந்திரம் வாடி சொல்லிட்டு இருப்பான், மந்திர சத்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மந்திரங்கள் இப்ப தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மந்திரத்தில் உள்ள எழுத்துக்கள் ஒளி வடிவத்தில் பிரகாசமாக தோன்றும், நம் மனக்கண்ணில் தோன்றும், அல்லது நமக்குள்ளேயே நாம் ஜெபம் செய்யாத நேரத்திலும் ஒலிக்க தொடங்கும். நாம் புனிதத்தன்மையை அடைகிறோம், தெய்வத்தன்மையை அடைகிறோம் என்ற உணர்வு நமக்குள் ஏற்படும். ஆன்மீக எழுச்சியையும் குண்டலினி சக்தி எழுப்புவதையும் நம் இஷ்ட தெய்வம் நம்முடன் இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஓம் சக்தி பராசக்தி. இறைவிடம் எப்படி வேண்டுவது? என்ன சொல்லி வேண்டுவது? குருவாக வந்த இறைவனாகவும் சரி, இறைவனாக வந்த குருடும் சரி, நான் கடவுளை வேண்டும் பொழுது எப்படியோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சமீபத்துல யூடியூப்ல ஒரு சின்ன கவிதை ஒன்று படிச்சேன், அதை மட்டும் சொல்லிட்டு நிற்கிறோம். இன்பமான வாழ்க்கை வேண்டும் என்பதை விட போராடும் மனதைரியம் வேண்டும் என்று கேளுங்கள். இன்பமான வாழ்க்கை வேண்டும் என்பதை விட போராடும் மனதைரியம் வேண்டும் என்று கேளுங்கள். வஞ்சம் நிறைந்த மனிதர்கள் உள்ள உலகத்தில், வஞ்சம் நிறைந்த மனிதர்கள் உள்ள உலகத்தில் எனக்கு வாஞ்சையுள்ள சில மனிதர்களை தந்திருக்கிறாயே என்று இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி வணங்குங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி வணங்குங்கள். உங்கள் இகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் நல்லறிவை தர சொல்லி இறைவனிடம் வேண்டுங்கள். இறைவனிடம் கொடு கொடு என்று கேட்பதை விட இறைவனிடம் அதை கொடு இதை கொடு கேட்கிறீர்களே, கொடு கொடு என்று கேட்பதை விட இதுவரை அவன் கொடுத்ததற்கு நன்றி கூறுங்கள். இறைவன் வசிப்பது அலங்காரத்தில் அல்ல, இறைவன் வசிப்பது அலங்காரத்தில் அல்ல, அழகிய எண்ணம் உள்ள இதயத்தில் என்பதை உணருங்கள். இறை வழிபாடு செய்யும் முன்னே இயன்றதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். தொண்டு செய்யுங்கள். தொண்டு செய்வோம், தொடர்ந்து செய்வோம். அன்னையின் அருள் பெறுவோம். நலமுடன் வளமுடன் நிம்மதியுடன் வாழ்வோம். ஓம் சக்தி பராசக்தி.